திமுக சைலண்டாக செய்த சம்பவம். அப்பவே சொன்னோம், இப்ப புரியுதா? விஜய்க்கு சென்ற தூது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த தேர்தலிலும் 25 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என திமுக கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்தை எழுப்பினர். இதனால் கூட்டணியில் பிளவுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் விஜய் பக்கம் காங்கிரஸ் வரும் என சிலர் கூறினர். இதனால் விஜய் தான் அடுத்த முதல்வர் என்ற கனவில் இருந்தனர். இந்த நிலையில் திமுக சைலண்டாக செய்த ஒரு சம்பவம் விஜய் தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக கூட்டணிகள் தாவேகா நாம் தமிழர் என 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. இதில் ஆளும் திமுக தனது கூட்டணி கட்சிகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் அவ்வப்போது கூட்டணிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. காங்கிரஸ் கட்சி மேலிடம் தாவேகா பக்கம் செல்ல விரும்புவதாக ஆரம்பத்தில் அரசியல் வட்டாரத்தில் கிளப்பிவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் இன்று விஜயின் அப்பா சந்திரசேகர் காங்கிரஸ் வந்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார். இது மறைமுக அழைப்பு என்றே கூறப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் சமீப காலமாக இந்த முறை காங்கிரஸ் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலை விட அதிக இடங்களில் களமிறங்கவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு திமுக தயக்கம் காட்டி வரும் நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அதே இடங்கள் தான் கிடைக்கும். 2021 இந்த தொகுதி பங்கீட்டு ஃபார்முலா சிறப்பாக செயல்பட்டது. இந்த முறையும் இதுவே தொடரும் என திமுக தெளிவாக கூறியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் இது தொடர்பாக கூறுகையில், கூட்டணி பேச்சு தொடர்பாக திமுகவின் பதிலுக்கு காத்திருக்கிறோம். 2 மாதங்களாக காத்திருக்கிறோம். கூட்டணி பேச்சு இதுவரை துவங்கவில்லை. தேர்தலுக்கு இன்னும் சில காலமே உள்ளது. திமுக தரப்பிலிருந்து ஏன் இவ்வளவு தாமதம் என தெரியவில்லை என கூறியிருந்தார். இதனால் தாவேகா குஷியில் இருந்த நிலையில் தற்போது இலவு காத்த கிளி போல இருந்த விஜய்க்கு அதிர்ச்சியான செய்திதான் கிடைத்துள்ளது. இன்று டெல்லியில் ராகுல் காந்தியுடன் கனிமொழி சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அடுத்த மாதம் திமுக நடத்தக்கூடிய மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்கவும் உள்ளார் என்றும் இது சுமூகமாக முடிந்துள்ளதால் விஜய் தரப்பு கடும் அப்செட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து விஜய் கூட்டணி அமைத்தால் மட்டுமே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற அட்வைஸ் இருந்தது. ஆனால் தான் முதல்வர் என காத்திருந்தவருக்கு பேரதிர்ச்சி வந்துள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தனியாக நிற்பதாக கூறப்படுகிறது.